மச்சான் சூப்பர்டா, செம்மையா இருக்கு. எப்படிடா எடுத்த? டேய் எனக்கு ஃபார்வர்ட் பண்றா ப்ளீஸ். இப்போ இல்லை, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. லாஸ்ட் பெஞ்ச் குவைட். இது செகண்ட் ஃப்ளோரோட பிளான். லிஃப்டோட ஆப்போசிட் ஸ்பேஸை உங்களுக்கு பிளாக் பண்ணிடுறேன். ஆனா ஸ்பென்சர்ஸோட ஆளு பிரஷர் பண்றாங்க பாய். நீங்க சீக்கிரமா வந்து அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல சார், நான் எப்படியாவது மண்டே அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். நீங்க எனக்கே கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, மண்டே பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. சரி அப்பா, கிளம்புறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். என்னடா சோட்டு, ஓனருக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? அஷ்ரஃப், ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு தெரியாதா? துபாயில இருந்து சம்பந்தம் வந்துச்சாமே. ஓ, அதுவா விஷயம்? காலனில எல்லாரும் பேசுறாங்க. இப்ப அதுக்கு என்ன? சம்பந்தம் தானே வந்துச்சு, கல்யாணம் ஒண்ணும் ஆகலையே. இன்னைக்கு சம்பந்தம் வந்துச்சு, நாளைக்கு கல்யாணம் முடிவாகும். நான் எப்போல இருந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பேசுற நீ? துபாய்காரனுக்கு 2 கார் இருக்கு, வீடு இருக்கு, பணம் இருக்கு. உன்கிட்ட இந்த கடை மட்டும் தான் இருக்கு, அதுவும் வாடகை. வந்து என்ன பேசுவ? நான் சொல்றத கேளு அஷ்ரஃப். கால நேரம் பார்த்து அப்பா கிட்ட நானே பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. என்னடா வேலை ஏதாவது கிடைச்சதா? இன்னும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாறுவேன்னு நினைச்சேன். நீயே ஒரு தண்டச்சோறு. இப்போ இன்னொருத்தி வேற வந்துட்டா. அந்த பொண்ணு எழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வேலை பார்க்கறாளான்னு பார்த்தா எந்திரிக்கும் போது எங்க உட்காந்துருந்தாலும் ராத்திரி தூங்குற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கா. இந்த வயசுல உங்களை வளர்த்து ஆளாக்குற பொறுமையும் தகுதியும் எனக்கு இல்லப்பா. நீங்க வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது. You be busy whining and I will be busy cooking. Real wine, dine and celebrate. Get ready to taste my samayal. So, cheers you. Thank you. Cheers. Let's come on out of it. Come on, kudu. Vachittu vara. நான் எடுத்துட்டு போறேன். இல்ல, please, you are my guest. அட விடுங்க, நான் போறேன். Relax. You help my break my heart. Good morning. Breakfast ready? நான் கிளம்புறேன். Hey, breakfast சாப்பிட்டு போ. இல்ல, நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? Are you all right? Yeah, I'm fine. No, I'm not all right. No, நீ சொல்லு.
ஆர் யூ ஆல் ரைட்? யா, அது ராத்திரி நடந்ததை பத்தியா? கமான் சரிதா, ஐ ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். நான் ஏதாவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணனா? இல்ல. பின்ன உட்காரு. ஆமா, உன் ப்ராப்ளம் தான் என்ன? மோகன், நீ 30 வருஷமா அமெரிக்கால இருந்தவன். உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா எனக்கு பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க So இருக்காங்க. what சரிதா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா சொன்னாங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப பசங்கன்னு சொல்ற. நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவ. உனக்காக நீ எப்பதான் வாழ போற? உனக்கு நீ என்ன வேணும்? லுக் சரிதா, ஐ வாண்ட் யூ. ரெண்டாவது வாட்டி நான் மிஸ் பண்ணிக்க விரும்பல. I'm leaving next flight of road trip and I want you with me. அதுக்குள்ள நீ டிசைட் பண்ணிக்க. மீதி இருக்கிற உலகத்தை உன்னோட சேர்ந்து பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா, இல்ல இந்த ஜென்மத்துக்கு இவ்வளவுதானா? Go away, leave me alone. I said leave me alone. Get the fuck out of my house. Hey, sorry to bother you, but I just need 5 minutes of your time. Who are you? Well, I've come all the way from California, and if I could have 5 minutes of your time, that'll be great. I'm sure I won't take long. Hi, my name is Harun. Thanks. I'll get straight to the point. நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன், and I plan to launch a series of wellness center, and I would like you to be the brand ambassador for it. Okay. Is there a manager I should speak to? No. Well, in that case, I'll give you my business card. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, டீடைலா பேசலாம். Or else we can catch up sometime in my office as well. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனுக்கு அழகான மனைவி ஒருத்தி கிடைச்சிருக்கா. அப்படியெல்லாம் இல்லைங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு எவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு பாருங்க. என் மருமக பாஸ்போர்ட் கொடுத்தா துபாய்க்கு விசா ரெடி பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. பிளெயின் டிக்கெட்டை பையன் அனுப்பி வச்சிடுவான். கல்யாணம் முடிஞ்சதும் அசினா துபாய்க்கு போயிடுவாள்ல. இத பாருங்க, பேசிட்டு இருக்கும் போதே பையன் போன் பண்ணிட்டான். ஹலோ, எப்படிப்பா இருக்க? நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம். ஏப்பா, உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாண தேதியை கூட குறிச்சிட்டோம்ல. குடுக்கறப்பா, ஒரு நிமிஷம் நீயே பேசிட்டு. இந்தாமா. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னிடுவாரு. ஒன்னும் ஆகாது ரேணு, நீ டென்ஷன் ஆகாத. என்ன உனக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். ரேணு, நான் சொல்ற மாதிரி செய், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி. ஏண்டா வருவாங்கறியா? டெஃபினட்டா வருவா. அப்புறம் பிளான் என்ன? ஒரு வாரம் நார்த் இந்தியாவில் டூர் போவோம். அப்புறம் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. மீடியா கிட்ட போனா அவங்களே எங்களை உட்கார வச்சு லைவ்லயே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலனா?
மீடியாக்கு நம்ம வீடியோ கொடுப்போம்னு சொல்லுவோம். ஆ? வேற வழியே இல்லாம ஒத்துப்பா. டேய் என்னடா பேச்சு பேசுற? நீ சாதாரண மனுஷனடா.